அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளி மாவட்டங்களை சார்ந்த குண்டர்களும் அதேபோல வெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த குண்டர்களும் பெருமளவில் இன்று வரை இப்பொழுது வரை தொகுதியை விட்டு செல்லாமல் அங்கேயே தங்கி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் பல்வேறு புகார்களை நம்முடைய மின்னஞ்சல் மூலமாக கடந்த ஒரு வார காலமாக அனுப்பியிருக்கின்றேன். இன்று காலை வரை அவர்கள் பணப்பட்டுவாடாவிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட இருவரை வீடியோ ஃபுட்டேஜ் மூலம் அவர்கள் பணத்துடன் பிடித்து கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள். எனவே இன்று காலை நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்தித்து உடனடியாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே தங்கியுள்ள குண்டர்களையும் பதிவேடு குற்றவாளிகளையும் தொகுதியை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அமைதியாக நடக்க வேண்டும் என்று அவர்களை மனு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று முழுமையாக நம்பி அவர்களிடம் புகார் மனுவை அளித்திருக்கின்றேன். அவங்க அந்த அங்க லோக்கல்ல இருக்க பிஎஸ்பி காரவங்க வீட்டில் அந்த மாதிரி தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தங்குறதே நேற்று மாலை 6 மணியுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒருவரும் தங்கக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை. ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டு ஏதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம மனுவிலேயே அவங்களுடைய தொலைபேசி எண், யார் யார் தங்கியிருக்காங்க, அவங்க மேல எத்தனை வழக்குகள் இருக்கின்றன வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு 15 பேர்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். மற்றது தெரியாதவர்கள் அந்த 15 பேருடன் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இப்போ ஒருத்தர் வந்துட்டு பெரியாள் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட 10 பேர். இவங்க தான் தொகுதி முழுக்கவே இருக்காங்க. லோக்கல்ல இருக்கவங்க யாருமே அவங்க கூட இல்ல. மென்ஷன் பண்ணிருக்கோம். எல்லாம் அவங்க கூட வந்துட்டு இருக்கக்கூடிய வந்துட்டு குண்டர்கள். ஏற்கனவே பல பேர் மீது அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தெரிவித்து சொல்லியிருக்கின்றோம். இல்ல, அதற்காக தான் நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தல் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளித்திருக்கின்றேன். இதுவரை அவர்கள் கொடுத்தது பார்த்தோம்னா ஒரு 60-70 பேருக்கு பணம் கொடுத்திருக்காங்கன்றது நம்ம தெரிய வருது. நம்ம தொடர்ந்து காவல்துறையினர் வசம் பிடித்தும் கொடுத்திருக்கின்றோம். வீடியோ ஃபுட்டேஜோட எங்ககிட்ட இருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜோட பிடிச்சி கொடுத்திருக்கோம். ஆனா எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை இதுவரை எடுக்கவில்லை. நாங்க கேட்டோம்னா எங்களுக்கு வந்துட்டு மேல இருந்து உத்தரவு வரணும், உத்தரவு வந்தாதான் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. பதட்டமான எல்லாமே இவங்க இருக்க வரைக்கும் எல்லாமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். 225 பூத்துமே பதட்டமான வாக்குச்சாவடி தான். இந்த குண்டர்களை வெளியேற்றினால் மட்டுமே நாளைய தினம் திருவிக நகர் தொகுதியிலே அமைதியான ஒரு வாக்குப்பதிவை நடத்த முடியும். தேர்தல் ஆணையத்தின் உதவி இருக்கா இல்லையன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க காவல்துறையில புகார் கொடுத்தோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அவங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு மேலிடத்துலனா ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னாரு, நாங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்க சரண்டர் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. மேலிடம்னா அவங்க எதை சொல்றாங்கன்றது தெரியாது. அதுக்கு ஏதாவது நாங்க வந்துட்டு இப்ப பணம் கொடுத்துட்டாங்க, ரவுடிசம் இருக்கின்றதுக்காக நாங்க வந்துட்டு எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். யார் யார் தங்கியிருக்காங்கன்றது எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி அவங்க மிரட்டல் விடுக்கிறாங்கன்னா அவங்க எவிடன்ஸ் கொடுக்கலாமே. எது வேணாலும் சொல்லலாம், வாயில சொல்லலாம். நாங்க கொடுத்த புகார் மனுவுல செல்போனு பேரோட கொடுத்துருக்கோம். எங்க தங்கியிருக்காங்கன்னு வரைக்கும் கொடுத்துருக்கோம், சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி யாராவது மிரட்டினாங்கன்னு சொன்னா சொல்லி கொடுத்துருக்கலாமே, புகார் கொடுத்துருக்கலாமே, சிஓட்ட கொடுத்துருக்கலாமே. பத்திரிகையாளர்களை பார்த்து சந்திச்சுட்டு போனா என்ன இருக்கு? எவிடன்ஸ் இருந்தா கொடுக்கலாம். இல்ல, அந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா புகார் கொடுத்திருக்கலாமே சொல்ல வரேன். எங்களை பொறுத்தவரை
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அமைதியான தேர்தலை நடத்த வேண்டும், அமைதியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை இப்பொழுது வரை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மீறி செய்தார்கள் என்றால் எங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுடைய பார்ட்டி சார்பாக தான் குண்டர்கள் இருக்காங்க. லோக்கல்ல இருக்கவங்க யாருமே கிடையாது. அவங்க கூட அவங்க இத்தனை நாள் 20 நாள் தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காங்க. இந்த 20 நாள் தேர்தல் பரப்புரையும் அவங்களால வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து அவங்க கூட வந்தவங்க தான் தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு தேர்தல் பரப்புரை பண்ண போறேன்னா அந்த வட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் என் கூட வருவாங்க. வெளி வட்டத்துல இருந்தே நம்ம கூட கூட்டு போக மாட்டோம். அந்த வட்டத்தில் இருக்கவங்க ஒரு 200-300 பேர் நம்ம கூட வருவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரை 20 நாட்களும் அவங்க கூட டே 1 எவ்வளோ யார் வந்தாங்களோ அவங்க தான் நேற்று வரைக்கும் இருந்தாங்க. நீங்க எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் கவரேஜ்லையும் பாருங்க, உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.